இன்றைக்கி டிராகன் படக்குழுவினரை கூப்பிட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான் சோசியல் மீடியா முழுவதும் சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஏஜிஎஸ் நிறுவனத்தோட அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் இந்த சந்திப்பின் போது தலைவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதன், இந்த படத்தோட டைரக்டரான அஸ்வத் மாரிமுத்து, அர்ச்சனா கல்பாத்தி இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு தலைவர் வெகுவாக பாராட்டியிருக்காங்க. கோட் படத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய லாபகரமான படமாக அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு இந்த படம் தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கோட் படத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. 450 கோடி வசூல் அப்படின்னாலும் அந்த படத்தோட பட்ஜெட்டே 400 கோடி அப்படின்னு அர்ச்சனா கல்பாத்தி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதனால் கோட் படத்தில் கிடைக்காத லாபம் இந்த டிராகன் படத்தால் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த லாபத்தெல்லாம் விட தலைவரோட பாராட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதுலேயும் அந்த இயக்குனர் வேறு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். தலைவர்கிட்ட வாழ்த்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இயக்குனர்கள் படம் நல்ல படமாக கொடுக்கணும் அப்படின்னு பாடுபடுறாங்க. தலைவரோட வாழ்த்து கிடச்சிருக்கு, கனவு நிறைவேறியிருக்கு அப்படின்னு அவர் ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தார். பிரதீப் ரங்கநாதனும் தலைவரோட தீவிரமான ரசிகர். அவரும் கூட இது பற்றி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். தலைவர் அந்த சிகரெட்டை போட்டு அப்படி பிடிக்கிற ஸ்டைலில் நான் விழுந்தேன், இன்றைக்கி வரையும் அவரோட ஃபேனாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். ஒரு நல்ல படம் வரும்போது அந்த படக்குழுவினரை கூப்பிட்டு பாராட்டி அவங்கள ஊக்குவிக்கிறதுல தலைவரை மிஞ்ச ஆளே கிடையாது.